நண்பர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பெண்ணின் உடம்பில் 40 விதமான இன்பங்கள் மறைந்து கிடக்குது. ஆமாம், நீங்க கேட்டது சரிதான். 40. இதில் பாதியை கூட பல ஆண்கள் அனுபவித்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரகசியங்கள் தெரியாது. அவங்க பழைய பாட்டை பாடிட்டு பழைய வழியிலேயே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க லைஃப் டிராப்ஸ்ல இருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த ரகசியங்களை சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. இடமாற்றம். படுக்கை அறைதான் ஒரே இடம்னு நினைக்காதீங்க. சோஃபா, தரை, சமையலறை மேடை, டைனிங் டேபிள், பால்கனி. இடத்தை மாற்றுங்க. அவ்வளவுதான். ஒரு சின்ன இடமாற்றம் மனநிலையையே மாத்திடும். அதே பெண், அதே நீங்க, அதே ஆசை. ஆனால் வேறு இடத்துல இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புது சிலிர்ப்பு வரும். அவளுக்கும் அதே உணர்வு வரும். இது சைக்காலஜி. புது இடம், புது சாகசம். அதை முயற்சி பண்ணி பாருங்க. நேர கட்டுப்பாட்டை உடையுங்க. இரவு மட்டும்தான் நெருக்கத்துக்கான நேரம்னு யார் சொன்னது? விடியற்காலையிலே சூரியன் உதிக்கும்போது அவள் கண்கள் திறக்கும் அந்த நொடியிலே, மதியப் பொழுதிலே வெயில் ஜன்னல் வழியா உள்ளே வரும்போது, இந்த நேரங்கள்ல நெருக்கம் வேற மாதிரி இருக்கும். பகல் ஒரு மாதிரி, இரவு இன்னொரு மாதிரி. உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அவளுக்கும் ஒரு புது சிலிர்ப்பு கிடைக்கும். பழக்கத்தை உடையுங்கள். புது நேரத்தை தேர்ந்தெடுங்கள். கோணங்களை மாற்றுங்கள். இது சயின்ஸ். நீங்க 10 டிகிரி கோணத்தை மாத்தினாலே உச்சகட்டம் 30% வரை அதிகரிக்கும். இது நான் சொல்லல, இது ஆராய்ச்சி சொல்லுது. அதே செயல், அதே வேகம், ஆனால் கொஞ்சம் கோண மாற்றம். அவளோட உடம்ப கொஞ்சம் திருப்புங்க, ஹேண்ட் ஜெஸ்டர், உங்களை கொஞ்சம் மாத்திக்குங்க. இந்த சின்ன மாற்றம் அவளுக்கு ஒரு புது உணர்வை கொடுக்கும். அவள் வியப்படைவாள். ஒன்றாக குளித்தல். நீரின் ஓசை, வழுவழுப்பான தோல், இறுக்கமான அணைப்பு. இது வெறும் குளியல் இல்லை, இது ஒரு ஆன்மீக பிணைப்பு. நீங்க இருவரும் மட்டும். உலகம் வெளியே இருக்கு. நேரமில்லை, கவலை இல்லை. தண்ணி உங்க மேல விழுது. உங்க கைகள் அவள் மேல் சறுக்குது. அந்த நொடி, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு முறை செய்தால் அது உங்க வழக்கமாக மாறிடும். ஏன்னா அந்த அனுபவம் அடிமையாக்கும். லூப்ரிகன்ட் பயன்படுத்துங்கள். இது சில ஆண்கள் பலவீனமா நினைக்கிறாங்க. எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி திமிராயிருப்பாங்க. ஆனால் உண்மையில் லூப்ரிகன்ட் என்பது புத்திசாலித்தனத்தின் அடையாளம். இது இன்பத்தை பல மடங்காக்கும் ஒரு கருவி. உடலின் இயற்கையான தயாரிப்பு சில நேரங்களில் குறையலாம். அதுக்காக வெட்கப்பட வேண்டாம். அதை மெதுவா உபயோகப்படுத்துங்க. அவளுக்கு அது ஒரு வெளிப்படையான அன்பை காட்டும். நான் உன் சௌகரியத்தை முதல்ல வைக்கிறேன் அப்படின்னு. இதை வெற்றியாளர்கள் செய்வாங்க. தோல்வியாளர்கள் மறுப்பாங்க. உரையாடுங்கள். நெருக்கம் என்பது உடல் மட்டும் இல்லை. நெருக்கம் வார்த்தைகளிலும் ஆரம்பிக்குது. இன்று புதிதாக முயற்சிப்போமா? இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு வாக்கியம், அவள் கண்களில் உற்சாகத்தை பார்க்கலாம். அவளுக்கு பிடிக்கும்னு சொன்னால் நீங்க தொடங்குங்க. அவளுக்கு பிடிக்கலைனா அதை விடுங்க. ஆனால் கேட்க தயங்காதீங்க. பெண்கள் மனதை படிக்கிறவங்கள விட கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்கள தான் விரும்புறாங்க. நீங்க கேட்டீங்கன்னா அவளுக்கு ஒரு மரியாதை கிடைத்த மாதிரி இருக்கும். அவள் உங்களை இன்னும் நெருங்குவாள். அவளை ராணியாக உணர வையுங்கள். படுக்கை அறையில அவள் ராணியாக இருக்கணும். மயக்கும் தேவதையாக இருக்கணும். அதுக்கு நீங்க தான் களம் அமைக்கணும். அவளை மேலே ஏற வையுங்கள். அவள் கைகளை பிடிங்க. அவள் கண்களை பாருங்க. அவளுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சரண்டர் ஆகுங்க. இல்லை, இது உங்க பலவீனமில்ல, இது உங்க பலம். ஏன்னா அவளை ராணியா உணர வைக்கிற ஒரு ஆணை அவள் எங்கும் தேட மாட்டாள். அவள் உங்க முன்னாடி மட்டுமே தன் ராணத்தனத்தை வெளிக்காட்டுவாள். மத்தவங்க முன்னாடி அவள் வேற யாரோ. உங்க முன்னாடி மட்டும் அவள் உண்மையானவள். புதிய தீச்சுடர் ஏற்றுங்கள். சலிப்பூட்டும் பழக்கத்தை உடையுங்க. இன்றிரவே ஒரு புதிய காதல் பயணத்தை தொடங்குங்கள். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு நாள் இருந்தோமே, இப்ப என்ன புதுசு? அதுதான் உங்க தப்பு. ஒவ்வொரு நாளும் புதுசு, ஒவ்வொரு இரவும் புதுசு. நீங்க மாறத் தயாராக இருந்தால் மட்டுமே. மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்திலே, மெதுவான இசையிலே அவளை உங்க கிட்ட இழுங்க. இந்த ரகசியங்களை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்கள். அப்போதான் நீங்க உண்மையான காதலனாக மாறுவீங்க. லைஃப் டிராப்ஸ்ல தொடர்ந்து இருங்க. நன்றி.